ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நிலா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டன் டூர் பார்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உள்ளே இருக்கிற கார்டன் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரையால் ஃபுல்லாக அரசாண்டுட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இது வளருதோ என்னமோங்க, அந்த மேலே இருக்கக்கூடிய ரோஸ் செடி எல்லாத்தையுமே இது கெட்டு போக வைக்கிது. தட் மீன்ஸ் அந்த எல்லோ எல்லாமே க்ரீனாகவே ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கட் பண்ணி விட்டேன் மல்லிப்பூ இப்போ தான் துளுத்துருக்கு, பார்க்கலாம் பூ வைக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க இப்போ நாங்கள் இங்கே புதுசாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதினா செடிக்கு பக்கத்தில் கருவேப்பிலை செடி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். ஸோ அது ரொம்பவே இப்போ ஆக்டிவாக நல்லா துளுத்துருக்குதுங்க, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு பக்கத்துலேங்க இன்றைக்கி தாங்க க்ரோ பேக் செஞ்சு அதில் மண் போட்டிருக்கேன். இதை எப்படி க்ரோ பேக் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுவேங்க. ஸோ இது எப்படிமா தண்ணி வெளியே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4-5 ஓட்டை பின்னாடி போட்டிங்கன்னா தான் அது தண்ணி வெளியே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ரணகளி செடி அது பிடுங்கிட்டு தான் நம்ம கருவேப்பிலை செடி வச்சு அப்படிங்கிறதுனால இது குட்டியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இப்போ தான் குட்டியாக ஒரே ஒரு சின்ன இது மாதிரி பவுல் மாதிரி அதில் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க உள்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே நீங்கள் அரளி செடி உள்ளே இருந்து தான் நீங்கள் வெளியே பார்த்துருக்கீங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறக்கு இப்படி தான் பேய் மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நாங்கள் பூ எதுவுமே பொறிக்கல, அப்படியே வச்சுருக்கோம். சாயங்காலமாக பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கனகாம்பர பூ பெருசாக நாங்கள் வெளியே வச்சுருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே 2 டைப் ஆஃப் இது வச்சுருந்தோங்க. அடுக்கு செம்பருத்தி, அப்புறம் சிங்கிள் பிளேட் நார்மல் செம்பருத்தி வச்சுருந்தோம். இப்போ சிவப்பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் கரும்பு செடி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்குறக்கே ஒரு மாறு இருக்குதுங்க. எனக்கு இது எந்திரிக்கவே மாட்டேங்குது, கற்றால அப்படியே ஃபுல்லாகவே படுத்துச்சு. இது நல்லா வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே துளசி செடி வச்சுருந்தோம். வைக்கல, அதே வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெளியே குண்டு மல்லி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இது நிறையா மொக்கு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வெளியே பார்த்திங்கன்னா நிறையாவே ரணகளி இருக்கும். ஆனால் உள்ளே ஒரே ஒன்று தான் இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதுதாங்க. அப்புறம் வீட்டுக்கு அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா கற்பூரவல்லி நிறைய அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிற இடத்துல நான் மண் குடிக்கிறல அது எவ்வளோ ப்ளஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். ஒரு விரலே நல்லா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர அளவுக்கு அதை நம்ம ஒரு லேயர் 2 லேயராக போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த செடி கண்டிப்பாக வாங்கிட்டு வைப்பேன். ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.